கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 143 சங்கீதம் 10 வசனம். சங்கீதம் 143 10. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. Teach me to do your will, for you are my God. Your spirit is good. Lead me into the land of uprightness. உம் திருவுளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் கடவுள். உமது நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக. ஆமென். இன்றைய தியான வசனம் தாவீது மூலம் சொல்லப்பட்ட ஒரு ஜெபமாகும். இது ஒரு ஆழ்ந்த ஆன்மீக வேட்கையை காண்பிக்கிறது. தேவனுக்கு உகந்ததாய் வாழ எப்படி செயல்பட வேண்டும் என்று அறிந்து செயல்பட விரும்பும் ஒருவரின் மனநிலையை இந்த வசனம் மிக அழகாக எடுத்து காட்டுகிறது. இந்த வசனம் தாவீதின் ஆழமான ஆன்மீக இருதயத்தை வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய விருப்பத்தை அறிந்து அதன்படி நடக்க விழையும் அவருடைய ஜெபத்தை குறித்து சற்று நேரம் தியானிப்போம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். இங்கு தாவீது தேவனுடைய விருப்பங்களை தெரிந்து கொண்டு அதன்படி நடக்க விழைகின்றான். மனித அறிவால் அல்ல, தேவனுடைய உபதேசத்தால் தான் நம்மால் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை நடத்த இயலும். இது ஒரு தாழ்மையான மனநிலை. நான் அறியவில்லை, நீர் எனக்கு போதிக்க வேண்டும் என்று ஆர்வமான ஆன்மீக பிரார்த்தனை. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும். உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் இரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் என்று தாவீது கூறுவதை சங்கீதம் 25 வாசிக்கிறோம். தாவீதின் இதயம் தேவனுடைய வழிகாட்டலுக்காக காத்திருக்கிறது. தேவனுடைய வழிகளை தெரிவிக்க வேண்டி கெஞ்சுகிறார். இது ஒரு தாழ்மையான மனநிலை. தேவனுடைய வழிகளை அறிந்து அதில் நடக்க துடிக்கும் ஆர்வம் இதில் தெரிகிறது. நீரே என் தேவன் என்று கூறுவதை கவனியுங்கள். இது உறுதியான நம்பிக்கையின் அறிக்கையாகும். தாவீது தேவனை தனிப்பட்ட தேவனாக ஒப்புக்கொள்கிறார். ஒரு நெருக்கமான உறவின் வெளிப்பாடு. பொது தேவன் அல்ல, என் தேவன் என்று உரிமையோடு கூறுகிறார். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். நல்ல ஆவி என்பது தேவனுடைய பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. தாவீது தனது வாழ்க்கையை தேவனுடைய ஆவிக்கே ஒப்புக் கொடுக்கிறார். செம்மையான வழி என்பது நேர்மையான, புனிதமான, தேவனுக்கு பிரியமான வழி. உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்று கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலம் கூறுவதை எசேக்கியேல் 36:27 வாசிக்கிறோம். தேவன் நம் உள்ளத்திலே பரிசுத்த ஆவியை வைத்துள்ளார். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும்
நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்றும் கூறுவதை யோவான் 14:27 வாசிக்கிறோம். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என்று ஏசாயா 30:21 வாசிக்கிறோம். தேவனுடைய ஆவியின் வழி நடத்தலே உண்மையான செம்மையான பாதை. தேவன் நாம் தடுமாறாமல் செல்லும்படி எச்சரிக்கையும் வழிகாட்டுதலும் தருகிறார். இதை விசுவாசிக்கிறீங்களா? எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுவதை ரோமர் 8:14 வாசிக்கிறோம். தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறவர்களே உண்மையான விசுவாசிகள். தேவனுடைய ஆவியின் வழி நடத்துதலுக்கு கீழ்ப்படியும் வாழ்க்கையே உண்மையான ஆன்மீக வாழ்வாகும். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், தன்னம்பிக்கையை விட தேவன் புகழ் தேட வேண்டும். நாம் என்ன செய்கிறோம் என்பதை காட்டிலும் தேவன் என்ன விரும்புகிறார் என்பதை அறிந்து செயல்பட வேண்டும். பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலுக்கு இடம் அளிக்க வேண்டும். மனித அறிவு பயனற்றது. ஆன்மீக வாழ்க்கையில் சரியான வழி தேவனுடைய ஆவியால் தான் தெரிய வரும். தேவனுடைய விருப்பத்தை தேடி அறிந்து அவரது சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழும் வாழ்க்கைதான் உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் என்ற பவுலடிகளாரின் அறிவுரைப்படி இன்றே தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று அறிந்து கொள்ள அவர் பாதம் பணிவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் தூயாதி தூயவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பரிசுத்தமுள்ள பிதாவே, உமது வார்த்தையின் ஒளியால் எங்கள் பாதைகளை வெளிச்சமாக்குகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதிக்கவும், எங்கள் உள்ளத்தை திருத்தவும், எங்களை வழி நடத்தவும் பரிசுத்த ஆவியானவரை எங்களிடத்தில் நீர் அனுப்பியிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் உள்ளத்தில் பேசும்போது அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு ஞானத்தையும் பலத்தையும் தந்து வழிநடத்த வேண்டுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம். எங்களை செம்மையான வழியிலே நடத்தவும் பாதுகாக்கவும் எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.